தமிழில் ஓரம்பூ, வாக் வாட்டர் கட்டிங், முக்கியமாக விக்ரம் வேதா உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கி அதன் மூலமாக மக்கள் மத்தியில் பிரபலமான இயக்குநர்கள் தான் புஷ்கர் காயத்ரி. இந்த புஷ்கர் காயத்ரி அவர்களுடைய எழுத்தில் உருவான சுழல் வெப்சீரிஸின் முதல் சீசன் கடந்த 2022ஆம் ஆண்டு வெளியாகி இருந்தது. முதல் சீசனின் வெற்றியை தொடர்ந்து தற்போது இரண்டாவது சீசன் வெளியாகி இருக்கு. முதல் சீசனின் சர்க்கரை, அதாவது கதிர், நந்தினி, ஐஸ்வர்யா ராஜேஷ் போன்ற கதாபாத்திரங்களை தொடர்ச்சியாக வச்சு இந்த இரண்டாவது சீசன் விவரிச்சிருக்காங்க. முதல் சீசனுடைய எண்டில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், தன்னுடைய சித்தப்பாவை நந்தினி கொலை செய்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ சித்தப்பாவை கொலை செஞ்சதுக்காக கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காங்க நந்தினி. அவங்களுக்கு விடுதலை வாங்கி தர பல முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காரு சக்கரை. இந்த வழக்கை சக்கரையின் வளர்ப்பு தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் செல்லப்பா, அதாவது நடிகர் லால் எடுத்து நடத்துறாரு. திடீர்னு ஒரு நாள் செல்லப்பா அவருடைய பிரைவேட் காட்டேஜில் இறந்து கிடக்கிறாரு. அதுவும் நெற்றியில் குண்டு இறக்கப்பட்ட நிலையில். ஆனால் துப்பாக்கி அங்கே எதுவுமே இல்லை. அவருடைய மரணம் கண்டு அதிர்ச்சி அடையக்கூடிய சக்கரை இது கொலையா தற்கொலையா அப்படின்னு தீவிர விசாரணையில் இறங்குறாரு. செல்லப்பாவினுடைய உடல் இருந்த அதே காட்டேஜில் முத்து, அதாவது நம்ம கௌரி கிஷன் 96 குட்டி ஜானுவை பார்த்தோம் இல்லையா, அவங்க கையில் துப்பாக்கியோட ஒரு சின்ன கபோர்ட்குள்ளே மறைஞ்சிருக்காங்க. இவங்க தான் இந்த கொலையை செஞ்சிருக்க கூடும் அப்படின்னு விசாரணை நடத்திட்டு இருக்கிற வேளையில் அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு காவல் நிலையங்களில் 7 பெண்கள் செல்லப்பாவை நாங்கள் தான் கொலை செஞ்சதாக சொல்லி சரணடைகிறாங்க. இதில் வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, சரணடைஞ்சிருக்கக்கூடிய அந்த பெண்கள் 7 பேருமே ஒரே கதையை அச்சு பிசுறாமல் அப்படியே சொல்கிறாங்க, தான் தான் அந்த கொலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி. இந்த வழக்கில் புலனாய்வு அதிகாரியாக செல்லப்பாவின் மரணத்திற்கான காரணங்களை தேடுறாரு சக்கரை. யார் இந்த கொலையை செஞ்சது, மொத்தமாக காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய இந்த 8 பெண்களுக்கும் இந்த கொலைக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத 8 எபிசோடுகளாக பிரித்து கதை சொல்லியிருக்கக்கூடிய இந்த சீரீஸ் தான் இந்த சுடல் பார்ட் 2. இயக்குனர் பிரம்மா மற்றும் இயக்குனர் சர்ஜூன் KM இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து இந்த இரண்டாவது சீசனுடைய எபிசோடுகளை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இந்த சீரீஸில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்களுடைய பங்களிப்பை ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? சக காவல் அதிகாரிகளுடனான ஈகோ, கட்டுக்கடங்காத கோபம் என அந்த காவல் அதிகாரி கதாபாத்திரத்தில் முதல் சீசனை போலவே இரண்டாவது சீசன்லையும் கணக்கச்சிதமாக பொருந்தி போகிறாரு கதிர். நடிப்புலையும் சும்மா சொல்லக்கூடாது, நிறைய இடங்களில் நல்லாவே நடிச்சிருக்காரு. குற்ற உணர்ச்சியின் சுடலில் சிக்கி தவிப்பவராக மனதில் பதியக்கூடிய நடிப்பு கொடுத்துருக்காங்க நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ். சமூகத்தில் அக்கறை கொண்டு உழைப்பவராகவும் துணிந்து பல செயல்களை நிகழ்த்துபவராகவும் மீண்டும் நடிப்புல வேறொரு ஆழத்தை தொட்டிருக்காரு நடிகர் லால். அந்த சர்க்கரை கதாபாத்திரத்துக்கு கூடவே பயணிக்கக்கூடிய காவல் அதிகாரியாக மூர்த்தி அப்படின்ற முக்கியமான கதாபாத்திரத்தில் நம்ம சித்தப்பு சரவணன் வேற மாதிரியான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அதிரடி காமிச்சிருக்காரு. சர்க்கரையுடனான அந்த ஈகோ சண்டை, அதனை மறந்துட்டு அடுத்த நிமிடமே எதுவுமே நடக்காதது போல வழக்கிற்குள்ள திரும்ப வர்றது அப்படின்னு சொல்லி 2 பக்கங்களையுமே ரொம்ப யதார்த்தமாக பேலன்ஸ் செஞ்சிருக்காரு. அவர் நடிச்சிருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரி கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ நியாயம் சேர்த்திருக்காரு. அவருடைய நடிப்பு கண்டிப்பாக இந்த சீரீஸில் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு பங்கு அப்படின்னு சொல்லலாம். செல்லப்பாவை கொலை செஞ்சதாக சிறையில் இருக்கக்கூடிய 8 பெண்களும் நடிப்பில் கவனம் ஈர்த்திருக்காங்க. இதில் முத்துவாக கௌரி கிஷன், நாச்சியாக சம்யுக்தா, முப்பியாக மோனிஷா பிளஸி ஆகியோர் பழிவாங்க துடிக்கிறவங்களா மிரட்டியிருக்காங்க. அதுவும் கிளைமேக்ஸ் ஆக்ஷன் காட்சிகளுக்கு பெரும் சிரத்தை கொடுத்து உழைத்திருக்கக்கூடிய இந்த 8 பெண்களுக்கும் தனியாகவே ஒரு விசில் அடிக்கலாம். அதே மாதிரி கொஞ்ச நேரமே ஸ்க்ரீனில் வந்தாலும் ஒரு பர்ஃபார்மராக தன்னை நிரூபிச்சிருக்காங்க நடிகை மஞ்சிமா மோகன். மற்றொரு பக்கம் கயல் சந்திரன், அமித் பார்கவ் ஆகியோர் நடிப்பில் குறையதும் இல்லை. திரைக்கதை ஆசிரியர்கள் புஷ்கர் காயத்ரி பல காட்சிகளுக்கு பல அடுக்குகளை காட்டி கடலளவு ஆழத்தை தொட்டிருக்காங்க. இறுதியில் நிகழக்கூடிய திருப்பங்களுக்கு முந்தைய எபிசோடுகளில் சிறு சிறு குறியீடுகளை அமைச்ச விதம், த்ரில்லருக்கான சில முடிச்சுகளை இறுக்கமாக போட்ட விதம் போன்றவை எழுத்தின் முதிர்ச்சிக்கான சான்றுகள் அப்படின்னு சொல்லலாம். கதையின் போக்கிலேயே பெண்கள் சிறைகளில் சந்திக்கக்கூடிய கொடுமைகள், திருநங்கைகள் அங்கு சந்திக்கும் போராட்டங்கள் என நம்ம அறிந்திடாத பல பக்கங்கள் துருத்தல் இல்லாமல் இந்த சீரீஸில் சேர்த்த விதம் உண்மையாகவே பாராட்டத்தக்கது. இதெல்லாம் தாண்டி கதாபாத்திரங்களின் உள்ளுணர்வுகளை உவமைகளின் வழியே எடுத்துரைத்த மேட்டரும் ரொம்ப அழகு. நாட்டார் தெய்வங்களின் கதைகளை சீரீஸின் காட்சிகளோடு கனெக்ட் செஞ்சுக்கிட்டு அதை அப்படியே கொண்டு போன அந்த ரகமும் களத்திற்கு சரியாக பொருந்தி போயிருக்கு. ஆனால் இப்படியான கதை சொல்லல முதல் சீசனில் இருந்த அந்த பரபரப்பும் திகிலும் அமானுஷ்ய உணர்வும் இதில் கடலின் காற்றோடு கலந்து மிஸ் ஆகியிருக்கு. அதுபோல் முதல் சீசனோடு இரண்டாவது சீசனை கனெக்ட் செய்த ரகமும் வம்படியாக செஞ்சது மாதிரியான செயற்கையான உணர்வையே தருது. ஏன்னா பெரும்பாலும் நம்ம ஒரு வெப்சீரிஸ் பார்த்துருக்கோம், அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த சீசன் பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய கண்டினியூட்டியாக இருக்கும், அதுலேருந்து இதில் நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்போம். அந்த முதல் சீசனை ஒரு தடவை போய் ரீவிசிட் கூட பண்ணிட்டு பார்ப்போம். அந்த வகையில் இந்த முதல் சீசனுக்கும் இரண்டாவது சீசனுக்கும் பெரிய அளவில் கதாபாத்திரங்களுடைய அந்த ஒற்றுமை தவிர வேற எந்த ஒற்றுமையுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இது ரெண்டாவது சீசன் கம்ப்ளீட்டாக வேற ஒரு கதை. இது எதுக்கு எடுத்து அதோட கனெக்ட் பண்ணாங்க? ஒருவேளை சுழல் அப்படின்றது ஒரு ஹிட்டான பிராண்ட் பேர் அப்படின்றதுனால அது கூட இதை சேர்த்து வெளியிட்டாங்களா அப்படின்றது அவங்களுக்கு தான் வெளிச்சம். இடைப்பட்ட எபிசோடுகளில் மேம்போக்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய எழுத்து பணிகள் சுவாரஸ்ய தன்மையை குறைச்சி டல் மீட்டருடைய விளிம்புக்கு கொண்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஸ்க்ரீன் பே தத்தளிக்குது.
ஒரு வெப் சீரிஸ் அப்படின்னாலே அதில் வந்து 8 எபிசோட்ஸ் ஆவரேஜாக மினிமமாக இருந்தே ஆகணும் அப்படின்றத அவங்களே மனசில் ரூலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க போல். அதனாலேயே தேவையை தாண்டி நின்றுக்கிட்டே போகக்கூடிய சிலவற்றை வேண்டுமென்றே 8 எபிசோடுகளுக்காக இழுத்தது போன்ற ஒரு எண்ணத்தையே வந்து நிறைய இடங்களில் கொடுத்துச்சு. முக்கியமான ட்விஸ்ட்டை பார்வையாளர்களுக்கு சொன்ன விதமும் அது எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாத வகையில் நம்மளை கடந்து போனதும் இந்த சீசனில் அடுத்த லெவல் சிக்கல்கள். இப்படியான சில பிரச்சனைகளால் இந்த சீசனே சுடலில் சிக்கி தவிக்கிற மாதிரி தெரியுது. எழுத்திற்கு பக்கபலமாக துணை நின்று ஒளிப்பதிவு இலக்கணங்களை கொண்டு கதை சொல்கிறாரு ஒளிப்பதிவாளர் அப்ரஹாம் ஜோசப். ஒளிப்பதிவாளரின் ஃப்ரேம்களுக்கு கலை இயக்குனரின் சிறை திருவிழா செட்டப் போன்ற கட்டமைப்புகளும் அதிரடியாக தீனி போட்டிருக்கு. படத்தொகுப்பாளர் ரிச்சர்ட் கெவின் இடைப்பட்ட எபிசோடுகளில் நீளும் பிரச்சனைகளை கரார வாத்தியாராக இருந்து கலைஞ்சிருக்கலாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த சீரீஸை கரெக்டாக கச்சிதமாக தொகுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு 6லேருந்து 7 எபிசோடு தான் தேரும். தேவையில்லாமல் நான் சொன்ன மாதிரி 8 எபிசோட்ஸ் இருந்தே ஆகணும் அப்படின்றதுனால தேவையில்லாத விஷயங்கள் நிறைய சேர்த்து சில சீக்வன்ஸை எல்லை தாண்டி இழுத்துக்கிட்டே போயிட்டு 8 எபிசோடாக கொண்டு வந்ததில் கண்டிப்பாக படத்தொகுப்பாளர்களுடைய பங்கு நிறையவே இருக்குது. கண்டிப்பாக குறைச்சிருந்தா இந்த சீரீஸ் வேறு மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருக்கும். களத்திற்கு தேவைப்படக்கூடிய அந்த மீட்டரை சரியாக கணிச்சு இந்த சீரீஸ்க்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்து பரபரப்பான திகிலூட்டும் இசையில் சீரீஸின் முக்கிய ஹீரோவாக மிளர்கிறாரு இசையமைப்பாளர் சாம் சிஎஸ். அதுவும் அந்த ஆலங்கட்டி மழை பாடல் செவிகளுக்கு இனிமையை கூட்டும் அழகான நம்பர். இந்த சீரீஸில் கண்டிப்பாக சாம் சிஎஸ் அவருடைய இசை ஒரு மிகப்பெரிய பங்கு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் சுழல் த வார்டெக்ஸ் அப்படின்ற இந்த சீரீஸினுடைய இந்த பார்ட் 2 சீசன் 2 எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் சீசனில் இருந்த அந்த சுவாரஸ்யம் தாக்கத்தை ஏற்படுத்தும் திருப்பங்கள் போன்ற வெற்றிக்கான கூறுகள் இதில் மிஸ் ஆகிறதுனால எதிர்நீச்சல் போட்டு தப்பிக்க முடியாமல் கடலில் சிக்கி திரைக்கதையில் தவிக்குது இந்த சுழல் பாகம் 2. மொத்தத்தில் இந்த வெப்சீரிஸ் உட்காந்து பார்க்கலாமா, பார்க்குற அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு சீசன் பார்த்துருந்தீங்க அதனுடைய மிகப்பெரிய ரசிகர் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த சீசன் 2 உங்களை டிசப்பாயின்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் அவ்வளோ ஒஸ்ட்டு அதனால் பார்க்கவே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப மோசமானதாகவும் இந்த சீசன் 2 இல்லை. முக்கியமாக இந்த அஷ்டகாளி மாதிரியான நிறைய விஷயங்களை ஸ்க்ரீன் பிளேயில் சேர்த்தது உண்மையாகவே பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமாக தான் இருக்குது. நிறைய பேருக்கு அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. மொத்தத்தில் 8 எபிசோடு ஒன்றா உட்காந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்கும். ஆனால் தனித்தனியாக அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா தானே இருக்குது ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி உங்களுடைய பொழுதுபோக்குக்கு ஏற்ற சீரீஸாக இந்த சீரீஸ் இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த சுழல் சீசன் 2 வெப் சீரிஸை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் அதை பற்றின உங்களுடைய ரிவ்யூ என்ன கருத்துக்கள் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த சுழல் சீசன் 2 பற்றின ரிவ்யூ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க யாராவது ரிவ்யூ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பட்டன் மறக்காம டிங் நினைத்துருங்க.